ராமாயணத்தில் முருகப்பெருமான் எப்படி தோன்றினார், அவர் பெருமையெல்லாம் என்ன, அவர் பெயர்கள்லாம் என்னன்னு விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்லிட்டு வந்தா, இவர் தமிழர்கள் தொழக்கூடிய கடவுள் மட்டும் இல்ல, ஜகத் பிரசித்தியாக இருந்த கடவுள். ஞாபகம் வச்சுங்க. இது பெரும்பாலும் நிறைய ஆலயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய ஆலயங்கள் இன்னைக்கும் நீங்க கர்நாடகா போனீங்கன்னா குக்கி சுப்பிரமணியா, காட்டி சுப்பிரமணியான்னு க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் உண்டு. கேரளால பையனூர்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு முருகப்பெருமானுக்கு. எவ்வளவு இடத்துல குமாரதாரான்னு பேர். இன்னைக்கும் நீங்க திருப்பதி போனேன்னா மேல இருக்கக்கூடிய அருவிக்கே குமாரதாரான் தான் பேர். அதனால அவ்வளவு பிராச்சீன. டாப்ல பார்த்தேன்னா ஒருத்தர் இப்படி கையில குச்சியோட நின்று இருக்கார், கையில ஒரு சேவலோட நின்று இருக்கார். தெரியறதா? இது முருகப்பெருமான் 1900 வருஷங்களுக்கு முன்பு 1900 years பேக் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிலை. இது ஆப்கானிஸ்தான்ல கண்டெடுக்கப்பட்ட சிலை. அப்ப ஸ்கந்தன் எங்க பாருங்க, ஆப்கானிஸ்தான். நம்ம இங்க திருப்பி வடபழனியிலேருந்து பழனி வரைக்கும் அவரை வைக்கலாம்னு வச்சுருக்கோம். அவர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்கார். அதுக்கு கீழே பார்த்தேன்னா ஸ்கந்தன் ஒரு காலை மடிச்சுட்டு ஒரு காலை கொஞ்சம் மேல பக்கமா வச்சுட்டு கையில ஒரு வேலை வச்சுட்டு இருக்கார். இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஸ்கந்தன் முருகப்பெருமானுடைய சிலை. நடுவுல பார்த்தேன்னா ஒரு மயில் மேல அப்படியே அது படர்ந்து இருக்கு, அதுல முருகப்பெருமான் வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். இது கம்புஜ தேசம், கம்போடியால 1400 வருஷங்களுக்கு பூர்வம் கண்டெடுக்கப்பட்ட சிலை. அதுக்கு பக்கத்துல பார்த்தேன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல முருகப்பெருமானுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏன் சுவாமி தமிழகத்தை போடக்கூடாதா? தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழை வளர்த்த கடவுள், தமிழ் மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய கடவுள்னு மட்டும்தான் சொல்லணுமே ஒழிய தமிழர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய கடவுள் அல்ல முருகப்பெருமான். ஜெகத் பிரசித்தி பிராச்சீனத்திலேன்னு கொண்டாடிட்டு இருக்கா.